எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகாந்தம். அதாவது அஷ்டகாந்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டகாந்த மை அப்படிம்பாங்க இதை. இது பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம மையும் இதுவும் ஒரே இதுதான். உங்களுக்கு அஷ்டகர்ம மை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அஷ்டகர்மங்கள் எதனாலும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த அஷ்டகாந்தத்தை வச்சும் நீங்கள் எதனாலும் செய்யலாம். அந்த அஷ்டகர்ம வசியோ, மோகனம், வித்வேஷனம், ஸ்தம்பனம், மாறணும், இது மாதிரி நீங்கள் உச்சாடணும், இது மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் இந்த அஷ்டகாந்தம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டகர்ம மை உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இடையில கூட முன்னாடி அஷ்டகர்ம மையெல்லாம் வெளியில் வாங்கிட்டு வந்தவங்க என்று சொல்லியிருக்காங்க 30,000, 40,000, 35,000த்துக்கெலாம் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர்லாம் இப்போ கடைசியாக என்கிட்ட வந்தவர் 33,000 கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. நமக்கு அந்த அளவுக்கு நம்ம பைசா கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா இது நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இந்த அஷ்டகாந்தத்தை ரெண்டும் ஒரே இது தான். இப்போ நான் இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ரெடி பண்ணுறது. இது அவர் கொஞ்சம் நிறைய கேட்டனால ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை ரெடி பண்ணி இதை பௌர்ணமி அன்னைக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த பௌர்ணமி முடிஞ்சு இந்த பௌர்ணமியில் தான் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி இதுக்கு உண்டான மந்திரத்தை நாங்கள் 10,000 உருக்கிட்ட போடுவோம். 10,000 உரு போட்டு அது இந்த மையை அரைக்கும் போதே, இந்த அஷ்டகாந்தத்தை அரைக்கும் போதே ஒரு ஜாமம் உட்காந்து அதுக்கு உண்டான மந்திரத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் அரைப்போம். அதிலே அதுக்கு உயிர் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான படையலை போட்டு நாங்கள் அந்த மைக்கு உயிர் பெறதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி நாங்கள் பூஜை பண்ணுவோம். இந்த மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த வேலைக்குனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு வசிய வேலை பார்க்கிங்க, ஒரு எந்திரம் வரைகிறீங்க, அந்த எந்திரத்தில் நீங்கள் இதை மைய வைக்கணும், வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ஒரு பூஜை பண்ணுதீங்க, ஏதாவது ஒரு வசிய பூஜை பண்ணுதீங்க, இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் ஒரு அந்த பூஜை பண்ணும்போது இந்த மையை எடுத்து கொஞ்சோண்டி எடுத்து உங்கள் மோதிர வரலால் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுட்டு எந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கணும். எந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சோன்னே எந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை எல்லாம் முடிச்சுட்டு இந்த மையை அந்த எந்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மையை கொஞ்சோண்டி எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி அந்த பூஜை சக்ஸஸாக உங்களுக்கு முடியும். அது உங்களுக்கு அந்த அஷ்ட கர்மத்தை நமக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கும். இது அதனால இது உங்களுக்கு நல்ல பவராக இருக்கும். இப்போ என்கிட்ட வாங்கினவங்களையும் ரெடி பண்ணுறதுமே அவர் யாருக்குன்னே வாங்கி அவருக்கு முடிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் அவங்களுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் மொத்தமாக ரெடி பண்ணிடுவோம். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு பொறுத்து நாங்கள் கொடுப்போம். இப்போ நாங்கள் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. இது இப்போ நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் பார்க்கல, அஷ்டகர்மங்கள் செய்யலை. இதை போக இந்த மை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியே ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா மையை வச்சுட்டு போகலாம். இதுக்கு ஜனவசியம், தனவசியம், பணவசியம் எல்லாம் இந்த மை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும். இந்த மை எடுத்து நீங்கள் கொஞ்சோண்டி நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போகலாம். அப்படி நெத்தியில் வச்சு யாராவது பார்ப்பாங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மை உங்களுக்கு நீங்கள் தலை உச்சியில் கொஞ்சோண்டி நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் பூஜை சம்மந்தமாக, அதாவது இந்த அஷ்டகர்மங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். இது நீங்கள் அஷ்டகர்ம மை உங்களால் வாங்க முடியாதவங்க நீங்கள் அஷ்டகாந்தத்தை வச்சு நீங்கள் செய்யலாம். நாங்கள் இந்த அஷ்டகர்ம மையை வச்சும் வேலை செஞ்சு பார்த்துருக்கோம், இந்த அஷ்டகாந்தத்தை வச்சும் செஞ்சு பார்த்துருக்கோம். ரெண்டுமே நல்ல சக்ஸஸாக நமக்கு முடியும். நாங்கள் இதில் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஆனதை மட்டும் தான் நாங்கள் அதில் போடணும். தவிர சும்மா ஏதோ ஒரு புக்கிலையோ ஒரு பேப்பரில் இருக்கிறதையோ பார்த்து நான் எழுதி அந்த அப்படி போடுறது கிடையாது. நாங்கள் செஞ்சு அது எது நமக்கு நல்லபடியாக வந்திருக்கு, எத்தனை நாள் நம்ம நடந்திருக்கு எல்லாம் பார்த்து தான் நம்ம கொடுப்போம். இந்த அஷ்டகாந்தம் ரொம்ப பவராக இருக்கும். அதே மாதிரி இப்போ சிலவங்க இந்த சைவ வழிபாடு பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். அசைவ வழிபாடு வேலை பண்ணாலும் வேலை பார்க்கும். சில மை உங்களுக்கு எப்படின்னா அந்த அசைவ படையில் போட்டால் மட்டும்தான் அது வேலை பார்க்கும். இந்த மை உங்களை அசைவ படையில் போட முடியாமல் நீங்கள் சைவ படையில் போட்டு நீங்கள் பூஜை இந்த மையை வச்சு பூஜை பண்ணாலும் உங்களுக்கு அந்த பூஜை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மை இது உங்களுக்கு சர்வ தேவதா அவசியமே கிடையாது. அது நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தையோ இல்லாட்டி ஒரு தேவதை நீங்கள் உபாசனை எடுக்கும்போது அந்த மையை வச்சு நீங்கள் நம்ம பூஜையில் உட்காருவோம் அந்த தெய்வம் நமக்கு சித்தி ஆகிறதுக்கு. இது உங்களுக்கு செய்கிற வேலையை இது நீங்கள் குழப்பிக்கிட வேண்டாம். அது சர்வ தேவதா அவசியமை. அது இப்போ நீங்கள் ஒரு காளி உபாசனையோ இல்லை மாறன் உபாசனையோ நீங்கள் எடுக்கும்போது அந்த மையை நீங்கள் வச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜை சித்தி ஆயிரும். அதுக்கு சர்வ தேவதா அவசியமை. இந்த மையை நம்ம அதுக்கு பயன்படுத்த முடியாது. நம்ம அஷ்ட கர்மங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பணவசியம், ஜனவசியம், தனவசியம் எல்லாம் பயன்படும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் கோயில் மாதிரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு அருள்வாக்கு சொல்கிறீங்கன்னா இந்த மையை வச்சு நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டம் நிறைய வரும், உங்களுக்கு பணம் காசு நல்லா வரும். நிறைய விஷயத்து மை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது இதை தேவைப்படுதவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுக்கு இது எவ்வளோ உங்களுக்கு இது பண்ணணும், எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம்.
தேவைப்படுறவங்க எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நான் கொடுக்கேன். நன்றி.